முத்திமுக விநாயகா இங்கரன் கணபதி முக்தி தருவாயப்பனே. அப்பமுடன் முற்கனி சர்க்கரை அவல் படைப்போம் உமக்கு. மத்திசை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொரிவோம் உமக்கு. என் வாக்கினால் என்ன கேட்பினும் வரம் தருவாய் இப்போது. அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி. ஆமம்மா. அத்தனார் பெற்றதோர் சித்தனே கணபதி. ஆமா. அடியாள் உன்மலர்வாதோம் பணிந்தே. சுந்தரி சவந்தரி சோதியாய் நின்ற உமையே. சுக்கில வாரம் உன்னை தரிசி போர் துன்பமாற்றி வைப்பாய் அம்மா. அத்தி வரதன் தங்கை சிவசக்தியோ உன்னழகை நான் சொல்லத்திடமோ. சுரண்டை மாநகர்தனிலே வந்தமர்ந்த என் நம்பிக்கை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கொடியிலும் பிரம்மாண்ட நாயகி. ஆமா. என் தாயாகப்பட்ட அழகு பார்வதி வருவாள் நமக்கொரு நாளும் அளவில்லையே. விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ சம்போ சம்போ விநாயகா சரணோ அரசடி விநாயகா சரணோ. சம்போ சம்போ சாலி வாகனம் மீதிலேறிய ஓடிடும் பேரு சாலி வாகனம் மீதிலேறிய உலகை வலம்மாய் வந்த உலகலந்தோர் மாறுவோடே. ஓட்டை கும்போடித்து கஜமுகனை வாதைத்த கஜமுக பிள்ளையாறு கதைக்கு வந்து அருள் புரிவார். விநாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ சம்போ சம்போ நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ. ஆதியில் வேதம் புனைந்து 1008 அண்ட பிண்டமும் படைத்து பாதிமதியும் கொண்டு நீதிமதியும் வென்று பாதிமதியும் கொண்டு நீதிமதியும் வென்று அந்தரமாகவே வந்து பணிந்திடம் தந்து விதி விதி தங்கிட போமன. சாமி வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்ட வந்த கொண்ட மருந்த
சூரசண்டை முடித்தோனே சுப்பிரமணிய முருகா காண குரவள்ளி கந்தவாடி முருகா மால்மருகா முருகா வேல்முருகா மாயனுக்கு மருகோனே மாயனுக்கு மருகோனே சாமியாதீல வேதநாதா ஆதீர வேதநாதா அம்பலத்தில் அருமைந்தா சோதீர மாலையர்க்கு தோண்டாமல் நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கான அம்பலவான் சீர்வதத்தை நல்லருகே நாடலாக்கி நந்திதலை குணமாக்கி நிலையத்தில் ராமபானோ இருகையில குந்தன் சொல்லை நாங்கள் வாழை குந்தன் சொல்லை நாங்கள் வாழை இருப்பாய் அறியாமா கலை மகள சத்தி மலை மகளே மலை மகளே மலகரனோட ஏதாய அம்மா கலை மகளே மலையரசந்தர மகளே வால்மயில அம்பிகை வந்தருள வேணுமம்மா வளவிருக்கும் வனக்கிளிய வந்தனக்கு அருள்வாள் இடவிருக்கும் ஈஸ்வரியே கருட வருவாயம்மா அஞ்சனையாதி அறிவால அஞ்சனையாதி அறிவால அப்பாடு வந்தனே அருள்வாரே சாமி ஐயனுக்கும் ஐயனானே ஐயனுக்கும் ஐயனானே அல்லல் காத்த ஐயனாரே அடியாளுக்கு அருள்புரிவார் பூரணைய பொற்கரை ஒத்திரிக்கு வந்தருள்வாள் மகந்தவசினாதள் அண்ணாவி சிவனனைந்த சிவனனைந்த பெருமாளே அடியாளுக்கு சட்டநாதன் கேத்திரபால் சாமி சங்கிலி பூதத்தாரே ஆதியில தர்க்கராஜா ஆதியில தலைவை மாடே ரொம்ப ரெண்டு விளக்கையும் தோகக்கார மாடனையா கோட்டா மாடன் கொடி மாட சாமி எங்க நல்ல மாட கற்கந்தளவ மாட சாமி கற்கந்தளவாய் கற்காக தலவாய் நல்ல மாட சாமி கற்காக தளவாய் மாடத்தியா வந்தருளே தாயான பேச்சியம்மா பேச்சு பிரம்மராட்டி ராக்காயி அம்பிகை நாவில் வந்த கற்கனக தலைமகளே தரணியாள வந்தவளே சுரண்டை நகர் ஊருக்குள்ளே ஆள வந்தவளே அழகு நல்ல பார்வதியே அழகு நல்ல பார்வதியே அடியாளுக்கு அடியாளுக்கு அருள் புரிவாள்
பிறந்த பிள்ளை மாயாண்டி அருள்வார் சத்ரபதி முண்டசாமி வேண்டுமையோ கையில பிறந்த பிள்ளை சீரையவா காவல்கார கருப்பசாமி கதைக்கருள வேண்டுமையோ உளுடைய பெற்ற பிள்ளை பெரிய சின்ன தம்பி பெரிய தம்பி திருகி நான் சின்ன தம்பி கதைகள் பாட சின்ன தம்பி கதைகள் பாட சாமி சிவனாரை அருள் புரிவார் முத்து வீரந்தரு மகனாருடைய பெற்ற பிள்ளை பெரிய சின்ன தம்பி அப்பா சின்ன தம்பி சேர்வார ஆதியில மனித பிறவி பாதியில தெய்வ பிறவி சின்ன தம்பி கதைகள் பாட சின்ன நம்பி கதைகள் பாட சிவனாரே அருள் புரிவாய் ஆதி சிவனாரே அருள் புரிவாய் நாட்டிலேயோ நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமள பொழியும் நாடு ஒளிந்த தண்டல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு திருவாச்சி மலரும் நாடு சன்னல் விண்ணல் விளையும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு வரிக்க நல்ல பிளாமரமோ வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு சோறு கொண்டு நெல் விதைப்பார் சோரணம் கொண்டு மடை திறப்பார் வயலையெல்லாம் நெல் விளையும் வரப்பு எல்லாம் பழுத்து தீரும் அறுத்து வந்த தாளதீர அடைக்கல தான் கூடு கேட்டும் மாடு கட்டி போரடித்தாள் ஏமாளாதே சென்னலென்று ஆனை கட்டி போரடிக்கும் ஆனை கட்டி போரடிக்கும் அழகு தெரு நாடகம் கட்டி போரடிக்கும் அழகு தெரு நாடகம் வேப்பலாங்குளமதில வேப்பலாங்குளமதில அங்கே வீட்டிருந்தார் பகடை மக்கள் நாடு நாடு நாவரர்கள் புகழ நாடு புகழும் நாடு நீர்வளம் நிலவளம் கொடிவளம் குடிவளம் உயர்ந்த நாடு உயர்ந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா வேப்பலாங்குளமான நன்னகரம் வேப்பலாங்குளமான நன்னகரம் அந்த வேப்பலாங்குளத்திலே ஆமா வீற்றிருந்தார்கள் பகடை மக்கள் பகடை குல மக்கள்கள் பகடை மக்கள்னா ஆமா ஊர் நகரம் சுத்தம் செய்யக்கூடிய ஆமா அருந்ததியர் சமுதாய மக்கள் அருந்ததியார் மக்கள்கள் அந்த அருந்ததியர் சமுதாய மக்களே பகடை மக்கள் என்று அழைப்பார்கள் அம்மா அப்படி இருக்க என்ன அந்த வேப்பலாங்குளமான நகரத்திலே பகடை மக்கள் வீற்றிருந்தாலும் அந்த பகடை மக்களுக்கெல்லாம் மன்னனாக அதிகாரியாக யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் யாரெல்லாம் அம்மா முத்து வீர என்பவர் அவர் மனைவி போலோடைய வேப்பலாங்குளமதிலே
ஆண்டவனும் தேவியும் தேவியும் ஏ தேவியும் குணமுடனே வாழ்ந்து வார அவர்கள் குணமுடனே வாழ்ந்து வார அப்படி வாழ்ந்து வரும் நாளையில முத்து வீர மன்னனுக்கும் போலுடையா பெண்ணாளுக்கும் அவருக்கு ஏழரையா கோபுரமா எதிர் ரெண்டு சாவடியா சூழரையா அங்கனமா சுத்தி கட்டு சாவடியா கங்கணமாங்கல் கிணறா கலையழகு மண்டபமா காவலராய் களஞ்சிய பொன் திரவியம்மா பாலோடு பவுசோடு பாக்கியத்தால் ஆண்டு வாரா வேப்பலாங்குளமதிலே வேப்பலாங்குளமதிலே அவர்கள் விருப்பமோடு வாழ்ந்து வாரா அப்படியே வேப்பலாங்குளத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அந்த முத்துவீர பகடையும் அவர் மனைவியார் அந்த போலுடையாலும் மன்னவனும் தேவியுமாக மாலையிட்டு மணமுடித்து மண்டலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்குகிற காலத்துல அவர்கள் இருவேர்களுக்கும் ஏகப்பட்ட ஒரு வசதி வாய்ப்பு இருக்கு. ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் தனக்கென்று ஒரு அரமனையை கட்டி அரமனை மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி அதாவது நம்ம என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அருந்ததியர் சமுதாய மக்கள் நம்மளைய வீடு அடுத்தவங்களுக்கு அடையாளம் தெரிய வேண்டும் என்று அடுத்தவர்கள் அறிவதற்கு இது அருந்ததியர் வீடு என்று தெரிய வேண்டும் அறிய வேண்டும். பார்ப்பவர்களுக்கு இது பகடையுடைய அரமனை என்று தெரிய வேண்டும். அடுத்தவர்களுக்கு இது அருந்ததியார் வீடு என்று தெரிய வேண்டும். சகல மக்களுக்கு இது சக்கிலியர் வீடு என்று தெரிய வேண்டும் என்பதாக மனதில் எண்ணி அவன் முத்துவீரன் என்ன செய்கிறார் தெரியுமா? அடடே அரமனைய கட்டியல்லோ ஆரவது மேடையிலே முத்துவீரன் இல்லமென்றோ ஊருடைய பவனம் என்றோ எழுதி ஒட்டுவாரே. ஏழாவது மேடையிலே பார்ப்பவர்கள் தான் அறிய பகடை வீடு என்று சொல்லி சகல பேருக்கு தெரிவதற்கு சக்கிலியர் வீடு என்று அடுத்தவர்கள் அறிவதற்கு அருந்ததியார் வீடு என்று ஏழாவது மேடை மேலே எருவமாட்டு தலைய வைத்தான். எருவமாட்டு அவன் ஏழாவது மேடை மேலே எருவமாட்டு தலைய வைத்தான். அப்போ வாழ்ந்து வரும் நாளையில வேப்பலாங்குளம் அந்த முத்து வீரமன்னனுக்கும் போலுடைய பெண்கோடிக்கும் சுதிருந்து என்ன செய்ய சுகமிருந்து எது செய்ய மண்ணிருந்து என்ன செய்ய மனையிருந்து எது செய்ய சொத்து சுகம் இருந்தாலும் சொத்தையால பிள்ளை இல்லை
அந்த வேப்பலாங்குளத்திலே வாழ்ந்து வரும் முத்து வீரனுக்கும் பூலுடையாளுக்கும் அரமனையை கட்டி 6வது மேடையிலே இது முத்து வீரன் இல்லம் என்றும் பூலுடையாள் பவனம் என்றும் எழுதி வைத்து 7வது மேடை மேலே பார்ப்பவர்களுக்கு இது பகடையுடைய வீடு என்று தெரிய வேண்டும் அனைவருக்கும் இது அருந்தரியார் வீடு என்று தெரிய வேண்டும் சகல பேருக்கும் இது சக்கிலியர் வீடு என்று தெரிய வேண்டும் என்று 7வது மேடை மேல எரும மாட்டு தலையை அறுத்து வந்து ஒட்டி வைத்து இருந்தது. அப்படி இருக்க அப்படியே வாழ்ந்து வருங்காலத்துல அந்த முத்து வீரனுக்கும் பூலுடையாளுக்கும் ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை. அதுதான் பிள்ளை இல்லாத குறை. பிள்ளை இல்லைன்னு சொல்லி அந்த முத்து வீரனை அழைத்த பூலுடையாளோ எவ்விதமாக உரைப்பாரானா எங்கனாவா மன்னவரே என்னுடைய வார்த்தைகளும் நான் என்ன மன்னவாவன் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லை ஆண்டியதாடித்தேனா அந்த நேர பேசினேனா பாப்பார வடித்தேனா பழி போட்டு பேசினேனா வைப்பார்கள் அடைக்கலத்தை வயறறிய செய்தேனா கொத்தை நானும் குறைத்தேனா புறமர காலந்தேனா பட்டர நெல்லதில ஆதிப்பதர கொண்டு கலந்தேனா ஓட்ட நாளி மறக்க போட்டு நாம் போட்டளந்த தோஷம் உண்டோ அண்ணம் என்று கேட்டவரை நான் அடுத்து வர சொன்னேனா பிச்சை என்று கேட்டவரை நான் பின்னால் வர சொன்னேனா தாயில்லாத பிள்ளைகளை தலையில் எட்டி அடித்தேனா மாதா இல்லா மதலைகளை பாதி மண்டையில கொட்டினேனா நான் என்ன மண்ணா பாவம் செய்தேன் நான் என்ன மண்ணா பாவம் செய்தேன் ஐயா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை கவலைகளை கொண்ட அந்த போலுடையாளவா முத்து வீரனை அழுது புலம்பினாள் அண்ணா மணவாளா நான் தானா பெண் பிறந்தேன் நாட்டில் வேறு பெண் இல்லையா மன்னா ஒருத்திதானா பெண் பிறந்தேன் உலகில் வேறு பெண் இல்லையா மன்னா மலடி என்று இன்னும் மக்கள் எல்லாம் பேசுகிறார்களே மலடி என்று பேசுகிறார் மன்னா பிள்ளை வந்து பிறப்பதப்போ நம்ம பெருங்கதலை தீர்வதப்போ மதலை வந்து பிறப்பதப்போ நம்ம மனக்கவலை தீர்வதப்போ குழந்தை வந்து பிறப்பதப்போ நம்ம கொடுங்கவலை தீர்வதப்போ என்று முத்து வீரனை அழைத்த பூலுடையாள் அழுது புலம்ப பார்த்தார் முத்து வீர பகடை அம்மா ஏ பூலுடையாள் ஏன் வருத்தப்படுது பிள்ளை இல்லா கவலை உனக்கு மட்டும்தானா இருக்கா ஏன் எனக்கு கிடையாது நினைக்கிறியா சரி பிள்ளை இல்லா கவலை உனக்கு மட்டும்தானா எனக்கு கிடையாதாடி எனக்கு கிடையாதம்மா பாரு நீ பொண்ணா பிறந்தவ 4 பேர்ட்ட சொல்லி அழுது தீர்த்துருது நான் ஆனா பிறந்த ஆம்பளை யார்கிட்ட சொல்லி அழுது தீர்க்க முடியும் பத்தியலா ஆகையினால
கவலைப்படாதம்மா. கவலையப்பட்டன்னா கட்டையை குறைச்சிரும் பார்த்து. கட்டையை குறைச்சிரும் என்று சொல்ல இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடை பாடும் புலமைகளுக்கும் பரிசளிக்க வேண்டும் என்று வேண்டுமே என்று நாமளுக்கு அன்பளிப்பளித்தவர்கள் யாரம்மா? ஸ்ரீ தலவாய் மாடசாமி துணை எஸ் அழகையா அவர்கள், ஏ பாக்கியம் அவர்கள், ஏ சுப்ராஜ் அவர்கள், எஸ் வடக்குவாட் செல்வி அவர்கள், ஏ விஜயகுமார் அவர்கள், வி சூர்யா அவர்கள், மகா அவர்கள், சிவசங்கரி அவர்கள், தருண் அவர்கள், அனுஷியா அவர்கள் அன்னாருடைய சார்பாக பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேணும் என்று நம்ம வந்து வில்லு பூட்டின உடனே ஒரு 100 ரூபாய், இப்போ ஒரு 200 ரூபாய், ஆக மொத்தம் 300 ரூபாய். சாமியுடைய அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர் வாழையடி வாழையாக வாழ வேணும் கோடி காலம். 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போலே. செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழ வேண்டும். பட்டி அது பெருக வேணும் பால் பானை உங்க வேணும். ஐயா வாழ வேணும் வளர வேணும், வாழ வேணும் வளர வேணும், அந்த வையகம் போல் உயர வேணும். இவ்விதமாயிருக்கும் போது பலங்கோளம் மதியிலே முத்து வீரனிடம் மதியிலே பூலுடைய பெண்கொடியாள் மன்னவன அப்பாளம் மங்கையான பூலுடையாள் முத்து முத்த கண்ணீரே மரங்களெல்லாம் வடிப்பாளாம் ஆறாக கண்ணீரே அங்கமெல்லாம் வடிப்பாளாம் பகலம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் வடிப்பாளே. எங்கு வாழம் புலம்புவாளா, எங்கு வாழம் புலம்புவாளே, இல்லறன நோவாளா. எங்கனவா மன்னவரே, எங்கனவா மன்னவரே, ஐயா எஜமானே ரசகிளி எந்தரது பெண்களெல்லாம் 7 பிள்ளை தாயானாயோ தந்தரது பெண்களெல்லாம் ஐயா தல பிள்ளை சூதான மன்னா நான் தான் பாதினா நாடெங்கும் பாதியா இருக்கு. மன்னா குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோலி மலடாச்சு மந்தையில மேய்ந்து வரும் நல்ல மயில பசு மலடாச்சு நல்ல அடியில மேய்ந்து வரும் அந்த வெள்ளாடு மலடாச்சு கோழி கிடைத்துதானா குப்பையில காலாரும் மாடு கிடைத்துதானா மந்தையில காலாரும் வெள்ளாடு கிடைத்துதானா வெறிகில காலாரும் தவள சடைச்சுதானா தண்ணீர காலாரும் இந்த பாம்பு சடைத்துதானா பச்சை புள்ளில் காலாரும் பாதகத்தை நான் ஜடைத்தாள் ஏ நான் ஜடைத்தாள் பாங்கினரே தஞ்சமையா எனக்கு பாங்கினரே தஞ்சமையா.
ஆமா நான் தான் பாவின்னா நாடெங்கும் பாவியா இருக்க ஆசையா ஒரு கோழி வளர்த்தேன். ஆமா அதுவும் மலடா போச்சு. ஒரு மாடு வளர்த்தேன், அதுவும் மலடா போச்சு. ஒரு ஆடு வளர்த்தேன், அதுவும் மலடா போச்சு. ஆமா கோழி சடைச்சா, ஆமா மாடு சடைச்சா, வெள்ளாடு சடைச்சா, பாதவத்தி நான் சடைச்சேன்னு வச்சுக்கோங்க. கிணறு தான் தஞ்சன கிளக்குடி தான் இருக்கு. அப்படி இருக்க ஆறுதலை சொன்னார் அந்த முத்துவீர பகடை. என்னதான் இருந்தாலும் பொம்பளைகளுக்கு தானப்பா கவலை கூடுதல் இருக்கும். ஆம்பளைகளுக்கு கவலை உண்டா கிடையாதா? ஓஹோ, ஆம்பளைகளுக்கும் கவலை உண்டோ? அதான கேட்டேன். இப்ப எங்களுக்கெல்லாம் பொம்பளைகளுக்கு கவலை வந்துச்சுன்னா 4 வட்ட சொல்லி அழுது தீர்த்துருவோம். ஆமா, நீங்க எப்படின்னு தீர்ப்பிய? சரி, என்னென்ன செய்விய? சரி, ஆமா பார்த்தேன். வார வழியில சொசைட்டி பக்கத்துல உரக்கடை இருந்துச்சு. புரோக்கரானே? ஐயா, அதை அடிச்சா மேலெல்லாம் போயிருவிய. ஓஹோ, பச்சை பெயிண்ட் கடை. அதான கேட்டேன். எவ்வளோன்னு? அப்படியா? சரி சரி, அதான கேட்டேன். அதான கேட்டேன். ஏ பாவி கெடுத்துட்டிய. சரிதானே? உங்க கவலை அங்க தீருது. அதான் கேட்டேன். பிள்ளை இல்லைன்னு பொம்பளை கவலைப்பட்டான்னு சொன்ன உங்க கவலை எதுல தீருது? சத்தியா? அதான் கேட்டேன். அப்படி இருக்க அந்த முத்து வீரனை அழைத்து போலுடையானவா என்ன உரைத்தால் தெரியுமா? என்ன உரைக்கின்றார்? என் கணவராஜோ மன்னா யஜமானே ரஜகேலியே அண்ணா கத்தரிக தோட்டத்தீர எனக்கு கைவரிக பிள்ளை இல்லை புஷணிக தோட்டத்தீர பூபரிக பிள்ளை இல்லை வெள்ளரிக தோட்டத்தீர எனக்கு விளையாட மதலை இல்லை ஐயா மகபொழிந்த முத்தத்திலே அந்த மண்ணலைய பாலன் இல்லை மண்ணடைந்த கைகளோடு மடி இருக்க பிள்ளை இல்லை நிறை கொடுத்த தண்ணீரை நின்றளம்ப பாலன் இல்லை நாங்க அரிக்கரைக்கும் தேங்காயில நாங்க அரிக்கரைக்கும் தேங்காயில எனக்கு கையேந்த பிள்ளை இல்லை அந்த முத்து வீரங்கிடமதியில அந்த பூலுடைய சொல்லுவாளாம் மன்னவனே மனவாளா எல்லையில ஒரு மரமா அது ஏலக்க காய்க்கு மரம் ஏலக்க காயாம எனத்தருகே இழப்பமானம் சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்கு மரம் சாதிக்க காயாமல் சனத்தாருக்கு இழப்பமானம் ஓடையில ஒரு மரமா ஒத்து ராஜங்காய்க்கு மரம்
உத்திராச்சங்காயமலே ஏகாயமலே உறவாருக்கு இழப்பமானோ நாம உறவாருக்கு இழப்பமானோ சாதிக்காக சனத்தோட சேரப்போ ஏழக்காய் பதப்போ நம்மத்தரோட சேரப்போ கணவா மன்னவரே உத்திராச்சாங்காய் பதப்போ இந்த உத்திராச்சாங்காய் பதப்போ நம்ம உறவரோட சேரப்போ மன்னவனே மணவாள கண்ணு புளிய மரம் கவரோடும் ஆலமரம் கண்டிலையும் காயாமல் கவரோடி என்னவர் இந்த புளிய மரம் பின்னலிடும் ஆலமரம் கண்டிலையும் காயாமல் பின்னலாடி என்னவர் பருவ புளிய மரம் பழம்படுக்கும் பருவத்தில் காயாமல் பருவத்தில் பழம்பழுத்து என்பதாகவே போலுடையால் பெண்ணானவா அந்த முத்து வீரனை அழைத்து அழுது புலம்பினால் ஆறாதது இரங்கொண்டா அப்படி இருக்க இந்த அலங்கார பந்தல் சிங்காரமேடை ஐயா தலவாய் மாடசுவாமியுடைய திருவாலயத்தில் சின்னத்தம்பி கதைகளை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது பாடும் குறுங்காவனம் நாச்சியார் வில்லிசை குழுவினரை பாராட்டி நாமளுக்கு அன்பளிப்பளித்த செல்வச்சிமான் என் மீதிலே அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த ஸ்ரீ தலவாய் மாடசுவாமி துணை அழகு பார்வதி அம்மன் துணை காணா மூனா அழகுதுரை அவர்கள் காணா மூனா ஹோட்டல் அன்னாருடைய மனைவி மாரியம்மாள் அவர்கள் நம்ம இப்ப சாப்பிட்டு வந்தோம் பாத்தியா 3 நாள் இல்ல 12 வருஷமா அந்த கோயிலுக்கு வரேன் 12 வருஷமா அங்கதான் சாப்பாடு ஆமா காணா மூனா ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் அன்பும் பண்பும் பாசங்கள் நிறைந்த அழகுதுரை அவர்கள் அன்னாருடைய துணைவியார் மாரியம்மாள் அவர்கள் அவர்களுடைய அம்மா அப்பா காணாமூனா சுப்பையா தேவர் கருத்தாத்தாள் அவர்கள் மாமா மாமியார் அவர்கள் சோ கிருஷ்ணதேவர் இசக்கியம்மாள் வீரகேரளம்புதூர் விகே புதூர் மகள் மருமகன் சிவபிரகாஷ் அவர்கள் செல்வி ஆசிரியர் அவர்கள் முத்து கார்த்திக் அவர்கள் முத்துலட்சுமி அவர்கள் சுந்தர் அவர்கள் ஜெயலட்சுமி அவர்கள் ஆசிரியர் அவர்களுடைய மகன் மருமகள் மகாராஜா அனிதா அவர்கள் பேரன் பேத்திகள் துரை சுஜய் அவர்கள் விஸ்வா அவர்கள் சக்தி அக்ஷயா அவர்கள் துரை தஷ்வந்த் அவர்கள் வரப்போகிற குட்டி தலவை மாடு ஆமா அடுத்து பயிர் எடுத்து கோமரமா ஆள் ஆடணும்ல அன்னாருடைய சார்பாக குடும்பத்தார்கள் சார்பாக காணாமூனா சுப்பையா தேவர் அன்னாருடைய வழி வம்சங்கள் எல்லாம் சார்பாக அழகுதுரை அன்னார் அவர்கள் பாடும் நாமளுக்கு 201 லட்சங்களை அள்ளிப்பணமாக கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் அந்த தலவாய் மாடசுவாமியுடைய அருளை பெற்று அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும்? வாழ வேண்டும், வளர வேண்டும்,
வையகம் போல் உயர வேண்டும் செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும் அவர் செழித்து வாங்கி வாழ வேண்டும் அஞ்சு முட்டாய் சேரகட்டி பட்டு வண்ண தலவாய் மாட அருளாலே தங்க முகம் காண வேண்டும் அழகு பார்வதி அருளாலே ஆனந்தமாக வேண்டும் செய்யும் தொழில்கள் விருத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும் அவர் செழித்து வாங்கி வாழ வேண்டும் இருக்கும் போது வியாபலங்கோளம் மதியில வீட்டிருந்த மன்னவனும் ஊலுடைய வெண்கொடியாள் மன்னவனும் தேவியுமா குழந்தை ஒன்று வேணும் என்று தான தருமம் எல்லாம் தான் வழங்கி இருப்பார் அன்னதானம் சொன்னதானம் வஸ்திர தானம் எல்லாம் என்ன செய்வாரா பிள்ளை ஒன்று வேணும் என்று வேணும் என்று அவர் பெருங்கவலை அதிகம் கொண்டார் அதிகம் கொண்டார் பெருங்கவலை அதிகம் கொண்டார் வேணும் என்று அப்படியே கவலைகளை கொண்டு இருக்க அப்படி இருக்குகிற காலத்தில் இருவேர்களும் தான தர்மம் என்ன தானத்திலே சிறந்த தானம் அது என்ன தானம் சொல்லுவாங்க அதுதான் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் அதுதான் அன்னதானம் அன்னதானம் சொர்ணதானம் வஸ்திரதானம் மாதானம் கோதானம் பூதானம் எண்ணற்ற தான தர்மங்களை செய்து அந்த முத்து வீரனும் ஊலுடையாலும் அப்படியே வாழ்ந்து வருகிறார்கள் அப்படி இருக்குகிற காலத்தில் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடை பாடும் குறுங்காவனம் டாக்டர் ராணி நாச்சியார் வெள்ளிசை குழுவினரை பாராட்டி நல்லா தெரியுதா பாடும் குறுங்காவனம் ராணி நாச்சியார் வெள்ளிசை குழுவினரை பாராட்டி நாமளுக்கு கோயில் சார்பாகவும் அருமை சகோதரர் சார்பாக வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி மல்லிகை முல்லை ரோஜாவை மாலையாக கட்டி அழகாகிய மலர் மாலை சமக்கிறதுக்குத்தான் கழுத்து பிடிக்க மாட்டேங்குது அழகாகிய மாலை அணிவித்து அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலே நாமளுக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக பரிசளித்தார்கள் அருமை அண்ணா தலவாய் மாடு சாமிக்கு ஆடுங்குல கோமரத்தாடி ஆமா தலவாய் மாடு சாமிக்கு ஆடுங்குல கோமரத்தாடியும் அவர்தான் கோயிலுக்கு பூசை தலைமை பூசையும் அண்ணாச்சி தான் ஆமா அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலும் அருமை சகோதரர் அவர்கள் கொண்டு வந்து நாமளுக்கு 101 லட்சங்களை 101 கோடியாக பரிசளித்துள்ளார் பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் ஐயா தலவாய் மாட சுவாமி அருளை பெற்று எப்படி வாழ வேண்டும் தெரியுமா ஈசன் பகவானோட அருளாலே ஏக கையை போலே
நல்ல 100 கோடி உயர வேணும் ஆதி செய்யும் தொழில்கள் எல்லாம் திருத்தியாகி செழித்து வாங்கி அப்படியே வேப்பலாங்குளத்திலே தான தர்மங்களை செய்து அந்த முத்து வீரனும் ஊழுடையாலும் அப்படியே இருக்குகிற காலத்துல முத்துவீரனும் பூலுடையாலும் இருக்குகிற காலத்தில் அப்படியே தான தர்மங்களையும் செய்து அவர்களுக்கு பிள்ளை இல்லை அப்படியே இருவேரும் கவலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் போது இங்க கதை என்ன நடக்கம்மா வடநாடு தேசத்தில வடநாடு தேசத்தில காசி நகர் தன்னதில காசி பாப்பா வேதியரும் கண்ணியமாய் வாழ்ந்து வாரா வடநாடு தேசத்திலே அந்த காசி மாநகரத்திலே வாழ்ந்து வரும் காசி பாப்பார் வேதியர் அந்த காசி பாப்பா வேதியருக்கு மனதிலே ஒரு எண்ணம் நம்ம தென்னாடு தெற்றனன் சென்று 108 திருப்பதி 1008 சிவதலங்கள் நாமல் சுற்றி பார்க்க வேண்டும் கால்நடையாக சென்று வணங்கி வர வேண்டும் என்று காசி பாப்பா வேதியர் கால்நடையாக காசியில் இருந்து பயணம் வருகிறார் அப்படியே வரக்கூடிய நேரம் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு நாடாக கடந்து வரும் பொழுது நாளான நாள் இப்படி நல்ல பங்குனி சித்திர மாசம் நல்ல பகுந்த வெயில் வெயில் எப்படி அடிக்க பாத்தியா இப்ப கிடையாது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படியா அந்த பங்குனி சித்திர வெயில்ல அந்த காலத்துல எங்கேயும் போனோம்னா நடந்தே போகணும் நடந்தே வரணும் இப்ப இருக்க மாதிரி புல்லட் கிடையாது ஸ்கூட்டி கிடையாது கார்லாம் கிடையாது நடந்துதான் போகணும் நடந்துதான் வரணும் அப்படி இருக்க காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சென்று நாமல் 108 திருப்பதி 1008 சிவதலம் வணங்கணும் என்ற கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறார் காசி பாப்பா வேதியர் அப்படி வரக்கூடிய நேரம் திருநெல்வேலி வந்து நாங்குநேரி வழியாக வந்து கொண்டிருந்தார் பாரு இந்த சித்திர வெயிலுக்கு அவங்க ஐயமாரு செருப்பு போடாம விட்டாங்க பாத்தியா செருப்பு போடாம வேதியர் வந்தார் பாரு கால் சூட்ல பழுத்து தக்காளி பழமா கண்ணிருச்சு கிடக்கு எப்படி இருக்கு தக்காளி பழம் போல அப்படி இருக்க அவன் பார்த்தா அந்த பழுத்துருச்சுன்னா அது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ அந்த ஈரத்துக்கும் அந்த மணல் பொழுதி உள்ள ஏறினதுக்கும் எப்படி இருக்குங்க நெருக்குன்னு குத்தும் பார்த்துக்கும் அப்போ இந்த காசி பாப்பா வேதிய அந்த கால் பழுத்த இடத்துல அந்த துணிய கால்ல சுத்தி கட்டி கால் நடையாக வாராரு இப்ப நாங்குநேரியில வந்து கேட்காரு இதுக்கு மேல இந்த வெயிலுக்குள்ள வெறுங்கால நடந்தோம்னா நடக்க முடியாது நம்ம காலுக்கு 2 அடிச்சுவடி வாங்கி புதுசா வாங்கி போட்டுக்கிட்டு தான் போகணும் இங்க சுவடு தைக்கிறது யார் நல்லதப்பா யாரால முடியும் என்று ஒவ்வொருத்தரிடத்திலேயே கேட்ட போது ஐயா வேப்பலாங்குளத்திலே வாழ்ந்து வரும் முத்துவீரன் பகடமண்ணன் காலுக்கு அளவெடுத்தது போல காலுக்கும் செருப்புக்கும் கடுகளவு மிச்சம் இல்லாம அடிச்சுடவு வைக்கல அழகுபட்ட மண்ணு நீங்க அங்க போய் கேளுங்க இவர் நேர வேப்பலாங்குளத்துக்கு வந்து ஒரு ஆலமரத்தடியில நிழலுக்கு உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்த உடனே இந்த பூலுடைய பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவோம்னு வாராங்க ஊர்கணத்துக்கு தண்ணி எடுக்க வந்தா பாரு ஒரு மரத்தடியில இருந்து அந்த பெண்களை அழைத்தார் ஏமா பெண்களே இங்க வாங்க அப்படின்னு ஒண்ணு ஏதோ ஒரு சாமி நைனா நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்னு பக்கத்துல போய் சாமி நைனா சொல்லுங்க நைனா உங்களுக்கு என்ன வேணும்
எதுக்கு எங்களை கூப்பிட்டிய? எம்மா, நான் வடநாடு காசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சுற்றி பார்க்க வந்தேன். இந்த பங்குனி சித்திர வெயில நடந்தனால என் கால் பழுத்து போச்சு. நடக்க முடியாம கந்த துணியை சுத்திக்கிட்டு வரேன். இந்த வேப்பனாங்குளத்துல முத்து வீரமனும் பகடமண்ணே நல்லா சுவடுதப்பானா. அவன் வீடு எங்க இருக்கு? பார்த்தா போலுடைய சாமி நைனா, நீங்க சொல்லுறது என் வீட்டுக்காரர் தான். அதோ 7 அடுக்கு மாளிகையில இரவு மாட்டு தலை தெரியுது பாருங்க, அதுதான் எங்க வீடு. அங்க போய் மரத்தடியில நீங்க உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வந்ததை என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரேன்னு சொன்னா பாரு. இவர் வந்து வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டாரு மரத்தடியில. போய் வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்தா, ஐயா நம்ம வீட்டுக்கு ஒரு சாமி வந்திருக்காரு, நைனாவுக்கு 2 செருப்பு வேணுமா, நீங்க தச்சு கொடுங்க. வந்த உடனே கால அளவு எடுத்து வீட்டுக்குள்ள போனோம். தோல் நரம்பு எடுத்தான். காலுக்கும் செருப்புக்கும் கடகளவு மிச்சம் இல்லாம அழகான 2 சுவடு தச்சான். அந்த காசி பாம்பா வேதியர் காலில் போட்டு பார்க்காரு, அவ்வளவு பொருத்தமா இருக்கு. எப்பா ஏ முத்துவீரா, ரொம்ப அழகா வேலைப்பாடு பார்த்திருக்கியப்பா அப்படின்னு அந்த சுருக்கு பையில இருந்து ஒரு 5 ரூபாய் எடுத்து இந்தாடா வச்சுக்கோ அப்படின்னு. சாமி நைனா வேண்டாம் நைனா என்று சொல்ல, அப்ப நீ ஆனா பிறந்தவன் வாங்க மாட்ட. ஏ முத்துவீர மனைவி ஏ போலுடையா, இந்தாம்மா இந்த 5 ரூபாய வச்சுக்கோ என்று சொல்ல, நைனா எங்களுக்கு காசு வேண்டாம் நைனா என்று சொல்ல, அப்படி சொல்லாத, உங்களுக்கு வேண்டாம்னா என்ன பிள்ளை குட்டி இருந்தீங்கன்னா பண்டம் வாங்கி கொடுங்க என்று சொல்ல, இந்த முத்துவீர மனைவி போலுடையா போல 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 கண்ணீரை வடிக்க. அவன் பார்த்தாரு இந்த காசி பாப்பா வேதியர், எம்மா போலுடையா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு அழுதுகிட்டு இருக்க, 5 ரூபா காணலன்னா சொல்லு, கூட 5 ரூபா சேர்த்து தாரேன், அதுக்காக அழுதுகிட்டு இருக்கியம்மா. நைனா நான் காசு காண்டி அழல நைனா, பிள்ளைகளுக்கு பண்டம் வாங்கி கொடுனீங்கள, நான் எந்த பிள்ளைக்கு பண்டம் வாங்கி கொடுக்கட்டும்? ஏம்மா உங்களுக்கு பிள்ளை கிடையாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, செல்வாக்கு குறைவு கிடையாது, ஆனா பிள்ளை என்பது கிடையாது என்று சொல்ல, உங்களுடைய சாதக குறிப்பா மத எடுத்துட்டு வாங்க. யாரு சொன்னா பிள்ளை இல்லைன்னு எடுங்க பாப்போம். அந்த காலத்துல பண ஓலையில தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஓலை குறிப்பை கொடுத்த உடனே காசி பாப்பா வேதியர் கண்ட பலனை சொன்னார். எவ்விதமாக சொல்வாரையானா, வாருமையா முத்து வீரா முத்து வீரா, வாரும் அம்மா போலுடையா, அதனோட வார்த்தைகளும் பிள்ளை இல்லை என்று சொல்லி உங்களுக்கு பெருங்கவலை வேண்டாம் அம்மா, செவ்வாதோஷம் இருக்குதம்மா, கொஞ்சம் சனி தோஷம் இருக்குதம்மா, செவ்வாதனி தோஷங்களே நீங்க சிறப்போடு நீக்கணுமே, அந்த மலை நம்பி வாசலில நீங்க நேர்ந்து தவம் இருக்கணுமே, நீங்க நெய் விளக்கம் எடுக்கணுமே, அந்த சனி தோஷம் போக்குதற்கு நீங்க அம்மாதான் நடக்கணுமே, நீங்க மாவிளக்கு எடுக்கணுமே, உங்களுக்கு ஆணுக்கு தான் இருக்கு ஆணி இருக்கு, ஆணி இருக்கு, ஒரு அடுக்களகி வெண்ணு இருக்கு, உங்களுக்கு அடுக்களகி வெண்ணு இருக்கு.
முத்துவீரா முத்துவீரா யாருப்பா சொன்னா உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு? யாரு கிடையாதுன்னு உங்க சாதகத்தில் கண்டபலாவல ஆமா உங்களுக்கு கொஞ்சம் செவ்வாய் தோஷமும் சனி தோஷமும் பிடிச்சு இருக்கிறதுனாலதான் உங்களை இந்த வேலை செய்யுது. இந்த வேலை நடக்கு. அதனால இந்த செவ்வாய் தோஷம் சனி தோஷத்தை நீக்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா போகும், பிள்ளை கிடைக்கும்டா. பிள்ளை கிடைக்கும். சாமி நைனா இந்த தோஷத்தை நீக்கணுமானா நாங்க எங்க போய் பரிகாரம் செய்யணும்? எங்க போய் செய்யறது? திருக்கணங்குடியிலே ஒளிவிருக்கக்கூடிய மலை நம்பி வாசலுக்கு நீங்க போகணும். போக வேண்டும். அந்த திருமலை நம்பியவும் குறுங்கொடி நாச்சியாரையும் நீங்க மாதாந்த நடந்து மாவிளக்கு எடுத்து அவர்கள் வாசல்ல நேர்ந்து தவம் இருக்கணும், நெய் விளக்கரிக்கணும், எரிக்க வேண்டும். அப்படி 11 மாதாந்த நடந்து வணங்கி வருவீர்களே. ஆனால் 11 மாதாந்தமும் அந்த இரவு அங்க தங்கி பச்சரிசி சாதம் தழுகைய பொங்கி தரையில படிச்சு அத வாயால மண்சோறு அருந்தணும். அப்படின்னா என்ன? உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். ஒரு பிள்ளை இல்ல 2 பிள்ளைக்கு உங்களுக்கு சட்டம் இருக்கு. சட்டம் இருக்கு. உங்களுக்கு ஆணுக்கு ஆண் இருக்கு, அடுக்கலைக்கு பெண் இருக்கு, பெண் இருக்கு என்ற ஆறுதலை சொல்ல 2 பேருக்கும் சந்தோஷம். பிள்ளை இல்லன்னு இருந்தவங்களுக்கு பிள்ளை இருக்குன்னு தீரணும் போலுடையாடும். எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகிறார்? வேப்பனாங்கோலம் வெட்டு வீர மன்னவர் போலுடைய பெண்கொடியாள் தாங்க நேரிதனை கடந்து வள்ளி ஒரு மார்க்கமாக இருக்கரங்குடியதற்கு நல்ல நம்பி வாசலுக்கு மகிமையோடு வாரார் பெருமலை நம்பியார குறுங்கொடி நாச்சியார்க்கும் நல்ல வைவதனை எடுத்து காட்டும் வேளையில் எதிரே நின்று சேர்வை செய்தார். அவர்களையதான் வணங்கி வணங்கி அங்கிருந்து வாராரு. மாதாந்தான் நடப்பாரா, மாவிளக்கு எடுப்பாரா, தவம் இருப்பாரா, நெய் விளக்கு எரிப்பாரா, கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்குவாரே. கண்டு கண்ட இடங்கள் எல்லாம் அவர் கையெடுத்து வணங்குவாரா, கையெடுத்து நம்பி வாசலில மலை நம்பி ஆனவர குறுங்கொடி நாச்சியார குணமுடனே வணங்குவார. மலை நம்பியவும் குறுங்கொடி நாச்சியாரையும் வணங்கி 11 மாதாந்த நடந்து நேர்ந்த தவம் இருந்தார், நெய் விளக்கரித்தார்கள். மாதாந்த நடந்தார்கள், மாவிளக்கரித்தார்கள். அப்படி இருக்குகிற காலத்துல 11வது மாதாந்த அந்த இரவு அங்க தங்கி பச்சரிசிய தலிகையா பொங்கி தரையில படைச்சு கால மண்டிக்கிட்டு பிறங்கைய கட்டி சாதத்தை வாயால் அருந்தினார்கள். அப்படி அருந்தி மஞ்சோடு அருந்தி அன்னைக்கு இரவு அவர்கள் அங்கே தங்கினார்கள். அப்படி இருக்கும் போது அந்த மலை நம்பியும் குறுங்கொடி நாச்சியாரும் அவர்கள் கனவிலே வந்தார்கள். எப்பாய முத்துவீரா, பூலுடையா 11 மாதாந்தம் என்ன நடந்து வந்து தவம் இருக்கீழ, உங்களுக்கு என்னப்பா வேணும்? என்ன வேணும்? எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். குழந்தை வரம். அப்படியா? உங்களுக்கு ஆணுக்கு ஆண் தாரேன், அடுக்கலைக்கு பெண் தாரேன். உங்களுக்கு அமட்டன் வேணுமா சமத்தன் வேணுமா? அமத்தன் வேண்டுமா சமத்தன் வேண்டும். அப்படின்னா என்ன? என்னம்மா அமட்டம்னு சொன்னா ஆயில் கூட இருக்கும், அழகு குறைஞ்சிருக்கும். சமத்தம்னு சொன்னா அழகிலே அதிர்வ சுந்தரனா இருப்பாங்க, ஆயில் கட்டையா இருக்கும் கொஞ்சம். எப்பேற்பட்ட பிள்ளை வேணும்? அவன் பார்த்தார்கள், அமட்டனை பெற்று அலங்கோரப்படுவதை விட சமத்தனை பெற்று சாக கொடுப்பதே மேல்.
என்று கனவிலே கேட்டார்களாம். ஒரு பிள்ளையா இருந்தாலும் எங்களுக்கு ஊரெல்லாம் பேரும் புகழும் வாங்கக்கூடிய பிள்ளையா எங்களுக்கு தந்தா போதும் என்று சொல்ல, அப்படியே உங்களுக்கு பிள்ளை வரத்தை 16 வயது வரைக்கும் மட்டும் தந்தேன் என்றார்களாம். கண்முழித்து பார்த்தார்கள். இருவேர் கையிலையும் எலுமிச்சங்கனி இருந்தது. இருவேர்களும் கண்ட கனாவை ஒருவருக்கொருவர் பேசி மறுநாள் காலையிலே அந்த திருமலை நம்பியாரையும் குறுங்குடி நாச்சியாரையும் வணங்கிவிட்டு தன்னுடைய நகரத்திலே வந்து அரமனையில் கொருவிருக்கும் போது அந்த முத்து வீரன் மகனைவியாகிய போலுடையாளானவா அந்த மலை நம்பி குறுங்கொடி நாச்சியார் அருளால எப்படி இருக்கின்றா தெரியுமா? அந்த மாதங்கொடி மாறந்து அதிக கோடி கர்ப்பமான முற்றுமாவொளி மறந்து முழுகாம இருப்பாளா கொடி மறந்து 40 நாள் கர்ப்பமான 3வது மாதத்தில முத்து முத்தாவே தேடுமா 4வது மாதத்தில இணங்கியதோர் மயக்கையான 5வது மாதத்தில அவாங்கமெல்லாம் தங்க நீரோ 60 பூரணமா 6வது மாதத்தில ஆண்டவனே தஞ்சம் என்பாள் உளுடைய பெண்கொடியாள் 7வது மாதத்தில ஈஸ்வரனே தஞ்சம் என்பாள் 8வது மாதத்தில திட்டு முட்டு ஆகுதன்பாள் 9ஆம் மாதத்திலே ஓலையாக சொல்லலுவாளா அவளுடைய சாதிசனோ சூல்காப்பு சூழ்வலைகள் சீமந்த கல்யாணம் சிறப்போடு நடத்துவாரே 10 மாதம் முற்றும் பெற்று 10 மாதம் முற்றும் பெற்று அந்த பைங்கிலிமா இருப்பாளா அப்படியே 10 மாதம் முற்றும் பெற்று பைங்கிலியா இருக்கா கெத்து கத்து கத்து கத்துன்னு இருக்கா. மலைக்கும் சூலுக்கும் கணக்கு கிடையாது. மேகம் கருத்தா மழை எப்ப வரும்னு சொல்ல முடியாது. மாதம் சென்னவ எப்ப குழந்தை பெறுவானு சொல்ல முடியாது. அது கணக்கு தெரியாம பஸ்ல போனா பஸ்ல, ரயில்ல போனா ரயில், ஆட்டோல போனா ஆட்டோல, பைக்ல போனா என்ன செய்ய கடக்குன்னு பெத்து போட்ட வேண்டியதான். பெத்து போட்டா கீழே போய் பிடி ஒரு டவுட்டை பத்தியா இதெல்லாம் போக்கஸ் பண்ணுப்பா இவனை. அப்படி இருக்க அப்பிய கார்த்திகை மாசம் அடமலை சாரல் ஊருக்குள்ள ஒரு பொம்பளை கிடையாது. பூரா வயக்காட்டுக்கு களை நடுவைக்கு போயிட்டான். ஒவ்வொருத்தையும் 2 நடுவை 3 நடுவை 4 நடுவை நட்டுட்டு தான் வருவா பார்த்துக்கோ. அப்போ மருத்துவத்தை அழைத்து வந்தான். மருத்துவமானவா கை கொடுக்க அப்படி இருக்கும் பொழுது அழுது புலம்பினா பூலுடையாளானவா எம்மாய மருத்துவம் இந்த விதி வருமானா நான் கோயிலுக்கும் போதேனோ நான் குழந்தை வரம் கேட்பேனோ மாதாந்த நடப்பேனோ முதல வரம் கேட்பேனோ பாரு என் வயரோ வலிக்கு எவனால போகுது என் குறுக்கு வலிக்கு என் இடுப்பறிதம்மா என் ஈரக்கொலைய வாங்குதம்மா பிள்ளையாசை இல்லையம்மா என் புருஷன் மட்டும் இருந்தா போதும் அவர் மட்டும் போதும் பார்த்தா மருத்துவம் எம்மா என் பூலுடையா வருத்தப்படாத ஒரு பிள்ளை வேணும்னு தானே இத்தனை வருஷம் தவம் இருந்தேன். பிள்ளை பிறக்கும் வரை சஞ்சலம் தான். பெத்தெடுத்தா கையில வச்சு கொஞ்சலாமல என்று சொல்ல இந்த பூலுடையா பிரசவ வழியில வயத்து வலிக்குன்னு நிக்கா மருத்துவம் விறுவிறுன்னு வந்து முகத்துல கயிற போடுதான். என்ன கயத்தை முகத்துல போடவா எதுக்கு ஆண்டுக்கிறதுக்கா இல்லப்பா
அந்த காலத்துல மோவட்டுல கயத்தை போட்டு முக்காலில இருந்து இந்த பிரசவ வழியில நிக்க பெண்கள் அந்த மோவட்டு கயத்தை பிடிச்சு அங்க இங்கேயும் நடந்தான்னா இந்த பிரசவ வழி மோவடு வழியா மேல போயிருமா. அந்த காலத்துல கிளவி மாதிரி அப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. இப்ப யாருக்காவது அப்படிலாம் ஐடியா தெரியுமா? அந்த காலம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை எல்லாம் 5 6 7 8 பிள்ளை பெத்தாலும் வீட்லயே தான் பெத்தெடுத்திருக்கா. இப்ப யாரு வீட்டுல பெத்தெடுக்கா? ஒரே ஆஸ்பத்திரி தான். அதான் கேட்டேன். அப்படி இருக்க அந்த பூலுடையாளானவா வயர் வலித்திருக்கும் போது மருத்துவமோ கையில் கொடுக்க முக்காலில இருந்துக்கம்மா முவட்டு கயத்தை பிடிச்சுக்கம்மா நாற்காலியில இருந்துக்கம்மா நாதன பகவான நினைச்சுக்கம்மா என்று சொல்ல அந்த முத்து வீரன் மனைவியாகிய பூலுடையாளானவா எப்படி இருக்கின்றா? வாதம் கொண்டு மகா வயர் உழைந்தாள் பறிந்தாள் குறுக்கறிந்தாள் அடிபிடியா வயருளைந்த அந்த பூலுடையா ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தை பிறந்த போது கூட உள்ள மருத்துவமோ தொப்பல் கொடிய அறுக்காளே பார்த்தா பூலுடையா எம்மா என் மருத்துவம் எனக்கு என்ன பிள்ளடி பிறந்திருக்கு? அம்மா எம்மா என் பூலுடையா உனக்கு அழகான பொம்பளை பிள்ளை வந்து பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னதும் தலையை திருப்பிட்டா. ஏம்மா எதுக்கு வருத்தப்படுது? நான் இதுக்கோ தவம் இருந்தேன், நான் இத்தனைக்கோ பிள்ளை பெற்றேன். என் மருத்துவமே என்னதான் இருந்தாலும் நான் ஊட்டி வளர்த்தாலும் இது ஊராவை விட போற பிள்ளாச்சே. நான் தேத்தி வளர்த்தாலும் இது தேசம் விட்டு போற பிள்ளை. ஆசையா வளர்த்தாலும் இது அடுத்தவன் வீடு போற பிள்ளை இல்ல. ஆம்பளை பிள்ளை தானே எனக்கு உதவும். நான் என்னத்தை வளர்த்தாலும் 16 வயசுல இன்னொருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கணுமே. நான் இதுக்கா தவம் இருந்தேன் என்று அழுது புலம்பினா பாரு. எம்மா என் பூலுடையா கவலைப்படாத. ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா 5 கோடி விழுந்துரும். உனக்கு இன்னும் 5 கோடி வந்து விழல. வயரும் கனமா இருக்கு. வயதுக்குள்ள இன்னொரு பிள்ளை இருக்குன்னு இருக்கும் நினைக்கேன். அதனால கொஞ்சம் போறோம் இன்னொரு பிள்ளை வந்து பிறக்கும் நினைக்கேன் என்று மருத்துவமானவா கை கொடுக்க மறுபடியும் வயர் வலித்து எப்படி இருக்கின்றா தெரியுமா? அவவாதம் கொண்டு வயர் விளைந்தா அடிபடி வயர் விளைந்து பெண் பேரந்த திருவயற்றில் குவா குவா சத்தத்தோடு ஒரு ஆண் குழந்தை பிறந்திடுமா? அப்போ கூட உள்ள மருத்துவமோ அவ தொழில் கொடி அறுப்பாளா பாட்டி சேன பூட்டி பிறந்ததொரு பாலகந்தான். அவன் சக்க சகப்பழகன் செந்தூர பட்டழகன் வங்கி தலையழகன் வாடாவல்லி பொட்டழகன் குங்கும பொட்டழகன் அவன் கோணக்கு ராமுக்காரன். அந்த நல்ல வேளையில ஆண் குழந்தை பிறந்த போது கூடி வந்த பெண்கள் எல்லாம் கூடி வந்த பெண்கள் எல்லாம் குலவையது அப்படியாகவே இரண்டாவதாக ஆண் குழந்தை வந்து பிறக்க தொப்பில் கொடியறுத்தா குளிப்பாட்டு சேனை பூட்டினா குழந்தை சக்க சகப்பழகன் செந்தூர பொட்டழகன் வங்கி தலையழகன் வாடாமல்லி பொட்டழகன் கோண கிராபுக்காரன் குங்குமுக பொட்டழகன். அப்படி ஆண் குழந்தை பிறந்த பொழுது கூடி வந்த பெண்கள் எல்லாம் ஆம்பளை பிறந்திருக்குன்னு 21 கொலவை.
எப்படி போட்டாங்க 21 கலவை போடு பாப்போம் வராதே கட்டக்காரரை போடச்சு ஆண் குழந்தை வந்து பிறந்த போது உலகையாது போடுவாரா பிறந்த போது குழந்தை வந்து பிறந்த போது வீர மன்னனும் ஊருடைய பெண்கொடியும் பிறந்ததொரு பாலனுக்கு மக்கள் வந்து பிறந்த போது தங்க மகன் பிறந்தார் என்று கர்மங்களை செய்வாராம் அருமா மகன் பிறந்தார் என்று பள்ளி பணம் செலவு செய்தார் செல்லமாக பிறந்தார் என்று சீனி பழம் அவன்தான நல்ல தர்மம் எல்லாம் தான் வழங்கி இருப்பாரா அந்த முத்து வீர மன்னவரும் ஊருடைய வெண்கொடியா மக்களான 2 பேரு கரையதிலே விட்டோமான மக்கள் கண்ட கால நோகம் எங்கு பூமியில விட்டோமான பொற்பாதோ நோகம் எங்கு தோழதிலே தொட்டில் கட்டி தொட்டில் கட்டி தொடையதிலே நடவரதி மக்களை தொடையதிலே நடவரதி அப்படி அப்படியே ஆணும் பெண்ணும் பிறந்த போது அதுதான் களியங்கழிச்சு இன்னைக்கும் ஒரு குடும்பத்துல ரெட்ட பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒண்ணு ஆணும் பிறக்கணுமா இல்ல பெண்ணும் பிறக்கணுமா ஆணும் பெண்ணும் பிறந்தா அதுதான் களியங்கழிச்சு அப்படி இருக்க அப்படி இருக்கும் பொழுது தான தர்மங்களை செய்தார்கள் பிறந்ததொரு பிள்ளைகளுக்கு 16வது நாளையிலே பெயர் கொடுக்க வேண்டும் என்று மூத்ததாக முதலாவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறா இல்லையா அந்த ஐயன் மலை நம்பி அருளால அவ பெண்ணாக பிறந்ததுனால இந்த பையன் ஆம்பளை பிள்ளை 2வது பிள்ளையா பிறந்திருக்கான் அவ மலை நம்பி பேர நம்ம அப்படியே நம்பின்னு சொல்லி தலையில அடிச்சு கூப்பிட முடியாது என்று சொல்லி அந்த பெண்ணாக பிறந்தவளுக்கு எப்பேற்பட்ட பேரை கொடுத்தார்கள் தெரியுமா அந்த பெண்ணாக பிறந்தவர்க்கு ஐயனா பிள்ளை என்று சொல்லி பிறந்ததோரு மகனுக்குத்தான் பெயர் கொடுக்க வேணும் என்று ஐயா சின்ன தம்பி சின்ன தம்பி என்ற சிறப்புடனே பெயர் கொடுத்தார் சின்ன தம்பி சின்ன தம்பி என்று சொல்லி சிறப்போடு பெயர் கொடுத்தார் அந்த சின்ன தம்பி பாலகனை ஐயனா பிள்ளையம்தான் பாலூட்டி தாலாட்டி தாய்தன பால் அமுதூட்டி சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்துவார் ஒன்று நல்ல வயதாச்சு அவர் உந்து விளையாடுவார் 2 நல்ல வயதாச்சு இறந்து விளையாடுவார் 3 நல்ல வயதாச்சு முடிகிறக்கு காது குத்தி முக்கல் அடுக்கம் போட்டு 4 நல்ல வயதாச்சு நடந்து விளையாடுவார் 5 நல்ல வயதிலே
சின்ன தம்பி அறிவு கல்வி அப்படியே அந்த சின்ன தம்பி பாலகனை சீரோடும் சிறப்போடும் அப்படியே படிக்க வைக்க வேணும்னு பொட்ட பிள்ளைக படிக்க வைக்கல, ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கணும் என்று சின்ன தம்பி பாலகனை படிக்க வைத்தார்கள். அப்படியே 5 வயதிலே அறிவு கல்விகளை படிக்க வைத்து 7-8 வயதிலே ஏட்டு பாடம் எழுதினான் சின்ன தம்பி பாலகன். 10 வயதிலே பல கலைகளை படித்து அப்படி படித்து வரும் நாளையிலே 16 வயதுக்குள்ளே பல கலைகளை படித்தான் பாலகன் சின்ன தம்பி. அப்படி வரும்போது ஒரு ஷாட் போடு. அப்படி இருக்கும் போது அந்த சின்ன தம்பி பாலகனானவன் இன்னும் என்ன பாடங்களை படித்து வருகிறார் தெரியுமா? எப்படி அவரான ஏற்றம் குதிரை ஏற்றம் அடி சிலம்பு வாழ்வீச்சு, ஆனை ஏற்றம் குதிரை ஏற்றம் அடி சிலம்பு வாழ்வீச்சு, மல்லிடமா சிலம்பு தொழில் மயக்க வித்தை பாடங்களால் மண்கரணா பெண்கரணா மக்கியமா படிப்பாரா ஐயா வில்லு வித்த போரே அவர் விவரமாக படிப்பாரா. சின்ன தம்பி அப்படி படித்து வரும் நாளையில பாலகன் தான் சின்ன தம்பி 16 வயதாச்சு. 16 வயசுல எங்க ஐயா சின்ன தம்பி அரும்பு மீச குறும்பு பார்வை 16 வயசுனா பையன் எப்படி இருப்பான்? முக்கிய நம்ம தம்பிமார் உட்கார்ந்துருக்க மாதிரி வார அடுத்த இளவட்ட பிராயம் திருட்டு மொழிய உருட்டி முழிப்பாங்க. அப்படி இருக்க அவன் பார்த்தார்கள் சீரும் சிறப்புமாக படித்து வரும்போது அங்க என்ன நடக்குமா? வேட்டைக்கு போவதற்கு படிக்கான். தான் கூட சேர்ந்த தோழன்மார்களை அழைத்து ஆமா பகல்ல பள்ளி படிப்பு, சாயங்காலம் ஆயிடுதுன்னா காடு சுத்தி பார்த்து வேட்டையாடுறது. அப்படி இருக்கும் போது அப்பா இடத்திலே ஓடோடி வந்தார் சின்ன தம்பி பாலகன். அப்பா நைனா நான் என் தோழன்மார்களோடு சேர்ந்து வேட்டை பழகணும், வேட்டைக்கறி சாப்பிடணும். ஆமா பல்லுக்கு எதமா வேட்டைக்கறி சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். சும்மா வெறும் காய்கறி சாம்பாரையே சாப்பிடக்கூடாது. அந்த 3 நாளா தோசை சாம்பார் சட்னி வடை, நேற்று காலையில பொங்கல், மத்தியானத்துக்கு அவியல் பொரியல் சாம்பாரோட ரசம் மோரோட சாப்பிட்டாச்சு. அதனால பல்லுக்கு எவ்வளவு வேட்டைக்கறி வேணும்னா இப்ப மத்தியானம் அண்ணாச்சி காணாமோனா அண்ணாச்சி கடையில நம்மளுக்கு இன்னைக்கு மட்டன் சாப்பாடு சிக்கன் சாப்பாடு பல்லுக்கு தெளிவா நல்லா சாப்பிட்டு. அதனால பச்சைக்கறி தின்னா புறத்து போகும். வேட்டைக்கறி சாப்பிட்டா தான் கொஞ்சம் உஷாரா இருக்க முடியும். உடையாண்டிய நெரிச்சா தானே தெம்பா தொழில் பார்க்க முடியும். நான் கூட நைட்டு படப்பு சோறுல ஒரு முட்டை கருவாடு இருக்கும்னு பார்த்தேன், ஒண்ணும் கிடையாது. சைவத்தை போட்டு கேட்டேன். சாயண்டுக்காரன் நல்லி எலும்புன்னு தூக்கி முருங்கைக்காயை கடிச்சிருக்கான். ஏமாந்துருச்சு பிள்ளை. அதனால கடையில அண்ணாச்சிட்ட சொல்லி அவனுக்கு எலும்பா அரிசி போடணும்னு சொல்லியிருக்கேன். வேணுங்க தான் சாப்பிட்டு போ
அப்படி இருக்க என்ன அந்த சின்ன தம்பி அந்த முத்துவீரன் இடத்துல வந்து அப்பா நைனா நான் வேட்டை பழகணுமானா எனக்கு வேட்டைக்கு போறதுக்கு 2 நாய்க்குட்டி வேணும். நாய்க்குட்டி வேணும். அப்படியா மவனே? நான் பெத்த மவனே சின்ன தம்பி உனக்கு நாய்க்குட்டியா வேணும்? வாங்கி தரேன்டா என்று மயில்பாறை சிப்பிப்பாறையில வந்து அந்த காட்சி நாய் பூச்சி நாய் என்று சொல்லக்கூடிய காட்சி நாய் பூச்சி நாயும் ஈக்கி வண்ணா பிள்ளை வீட்டுல வளருது. இந்த முத்துவீரன் வந்து கேட்டான் இல்லையா, எம்மா ஈக்கி வண்ணா பிள்ளை அம்மா என் மகன் சின்ன தம்பிக்கு வேட்டை பழகணும்னு காட்சி நாய் பூச்சி நாய் கேட்கான். அதனால உங்க கிட்ட இருக்கத கொடுங்க. என்ன முத்துவீரா உனக்கா இல்லன்னு சொல்ல போறேன், சின்ன தம்பிக்கு தானடா எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கூட்டுல கடந்ததை தூக்கி கொடுத்தா. அந்த காட்சி நாய் பூச்சி நாயை வேட்டைக்கு பழகி சின்ன தம்பி வேட்டையாடி பழகி கொண்டிருக்கும் போது அங்கே என்ன நடக்கின்றது தெரியுமா? அடடே உடங்குடி மலையதிலே குடும்பினோட அட்டகாசம், பணகுடி மலையதிலே பன்னியோட அட்டகாசம், கலக்குடி மலையதிலே களக்குடி கரடியோட அட்டகாசம். அப்போ பார்த்தாரே சின்ன தம்பி என்னாத எண்ணமெல்லாம் என்னும் அரமணமதியிலே பணகுடி மலையதிலே பண்ணி வேட்டாடணுமே, ஓடங்குடி மலையதிலே உடம்பு வேட்டாடணுமே, களக்காடு மலையதிலே கரடி வேட்டாடணுமே. அப்போ தோழர்களை தான் வைத்து சின்ன தம்பியானவரும் சொல்லுவாராது சமயம் வாரும் ஐயா நண்பர்களே வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, கரடி வேட்டாடுவதற்கு வேட்டைக்கு தான் போவதற்கு கத்தி கொண்டு வாரவர்க்கு கால் பங்கு நான் தாரேன், ஈட்டி கொண்டு வாரவர்க்கு 2ல் 1 பங்கு தாரேன், வெடி கொண்டு வாரவர்க்கு வேண்டும் என்று அங்கே இவ்விதமா சொன்ன போது என்னாத எண்ணம் எல்லாம் என்ன வர சின்ன தம்பி தான் தெருவில் உள்ள நண்பர்கள் தோழர்களை பையங்களெல்லாம் அழைத்து இந்த மாதிரி உடங்குடி மலையில உடம்போட அட்டகாசம், களக்காடு மலையில கரடியோட அட்டகாசம், பணகுடி மலையில பன்னியோட அட்டகாசம். இத போய் நம்ம வேட்டையாடி வேட்டைக்கறி கொண்டு வரணும். என் கூட வேட்டைக்கு வாரதுக்கு நீங்களும் வரணும். வேட்டைக்கு வந்து என்ன கத்தி கொண்டு வாரவர்களுக்கு கால் பங்கு நான் தாரேன். ஆமா எவ்வளவு கிடைக்கும் அதுல கால் பங்கு. ஈட்டி கொண்டு வாரவருக்கு 2ல் 1 பங்கு. வேட்டை நாயும் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேணுங்க பங்கு நான் தாரேன். வாரியா போவோம். கோவையில உனக்கு களக்காட்டு மலையில இறக்கி விட்டுறது கரடி வேட்டா. என்ன கரடி நினைச்சு பிடிச்சிட்டு போயிருவாங்க. அதான் கேட்டேன். ஏற்கனவே அந்த டவுசருக்கும் சட்டைக்கும் அப்படித்தான் இருக்கு. அம்மா இங்கதான் இப்படி வெளியே போனா மப்டியா? ஆமா ட்ரவுசர் பனியனையும் போட்டு மப்டினா அப்ப டவுசரே இல்லாம போயிருவியா? இல்ல ட்ரவுசர் போட்டு போறது. அதான் கேட்டேன். அம்மா இங்க வந்தா வேஷ்டி. அப்படியா? அப்படி இருக்க என்ன ஆட்டும் என்று சம்மதித்து அந்த சின்ன தம்பி பாலகன் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா ஒரு சாரி போடுது சாமி காட்டு. அந்த சின்ன தம்பி பாலகன் வேட்டைக்கு செல்ல வேணும் என்று வேட்டைக்கு போகணுமானா இப்படி போக முடியாது. அதுக்கு தகுந்த ஆடை அலங்காரத்தோடு அதுக்கு வேண்டிய பொருட்களை கையில் எடுத்துதான் போக முடியும்.
முடியும் என்று சின்ன தம்பி பாலகன் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? அவர் கச்சமெல்ல வரிஞ்சு கட்டி கருங்க சொங்கலிட்டு சின்ன தம்பி பாலகன் தான் அவர் உச்சியில புல்லாவா உல்லாச கால்நடையா சின்ன தம்பி பாலனுக்கு வேட்டைக்குத்தான் போவதற்கு இடியோடு பாராவா பாராவா சூரி சூரி வங்கிகளா பாராவா பாராவா அவர் கத்தினல்ல கம்போடு கட்டாரி சூரியோடு சின்ன தம்பி ஆனவர்க்கு மணி வல்லையம்மா வல்லையம்மா அரையிலொரு வல்லையம்மா வல்லையம்மா சின்ன தம்பி சேர்வாரு சேர்ந்ததோடு தோழரோடு இந்த உடங்குட்டிமா மலையதில உடம்பு வேட்ட ஆடுவாரா பண்ணகுட்டி மலையதில பண்ணி வேட்ட ஆடுவாரா கலக்காடு மலையதில சின்ன தம்பி அடி வேட்ட ஆடுவாரே மலையதில மலையதில அப்படியே வேட்டையாடி முடித்தல்லவோ சின்ன தம்பி ஆனவரும் ஊருக்குள்ளே கத்தி கொண்டு வந்தவர்கள் கால் பங்கு கொடுப்பாரே ஈட்டி கொண்டு வந்தவர்க்கு இரண்டில் ஒரு பங்கு மீட்டார் வெடி கொண்டு வந்தவர்க்கு வெடி கொண்டு வந்தவர்க்கு அவர்களுக்கு வேண்டும் என்ற பங்கு மீட்டார் தம்பி அப்படியாக அந்த வேட்டைகளை ஆடி வேட்டை கறிகளை ஊருக்குள்ளே கொண்டு வந்து கத்தி கொண்டவர்களுக்கு கால் பங்கு ஈட்டி கொண்டு வந்தவர்களுக்கு இரண்டில் ஒரு பங்கு வெடி கொண்டு வேட்டை நாய் கொண்டு வந்தவர்களுக்கு வேண்டும் என்ற பங்கை கொடுத்தார் சின்ன தம்பி பாலகன். மீதி கறியை இவருக்குள்ள பங்கை எடுத்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுத்து வேட்டைக்கறி சமைக்க சொன்னார். அப்படி சமைத்து அந்த வேட்டைக்கறிகளை அருந்தி உண்டு அப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் தினத்திலே அந்த முத்து வீரனும் பூலுடையாலும் மகளையும் மகனையும் அழைத்து எப்பா ஏ சின்ன தம்பி எம்மா ஐயனா பிள்ளை நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பனகுடி சந்தையில போய் நம்ம வீட்டுல இருக்க இந்த தோல் நரம்பெல்லாம் வித்து 10 ரூபா காசு பார்த்துட்டு வரேன். எத்தனை நாளைக்கு வீட்லயே இருக்க முடியும்? அதனால நாங்க போய் சந்தையில போய் வியாபாரத்தை முடிச்சுட்டு வாரோம். நீ வா அம்மா அப்பா வாரதுக்குள்ள ஐயனா பிள்ளை ஒரு சோத்தை வாங்கி ஒரு குழம்பு வச்சு வச்சிரு. ஏ சின்ன தம்பி வெளியே எங்கேயும் போக கூடாது, இளவட்டங்க கூட சேர்ந்துக்கிட்டு வீட்டுல அக்கா ஒத்தையில இருக்கா அவ கூட நீ இருக்கணும் என்று தாயும் தகப்பனும் சொல்லிவிட்டு சந்தைக்கு வருகிறார்கள். பார்த்தார் சின்ன தம்பி, அம்மா நானும் இன்னைக்கு சந்தைக்கு வாரனே சுமித்ராவா வஸ்மிதாவா வசுமித்ரா அதோடு பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பரிசளித்த செல்வ சீமாட்டி எனது அன்பு மருமகள் அத்தைக்கு பரிசளிக்க வேண்டும் என்று அன்பு மருமகள் வசுமித்ரா அவர்கள் அன்னாருடைய தங்கத்திரு கரத்தினாலே பாடும் புலமைகளுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று
101 லட்சங்களை அள்ளி பணமாக கொடுத்து ஆதரித்துள்ளார்கள். பரிகளித்த குடும்பங்கள் எல்லாம் அந்த தலவாய் மாட சுவாமி அருளினை பெற்று வீட்டம்மா வடக்குவா செல்வி அருளாலே எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி அம்மா என்ன வாழ வேண்டும், வளர வேண்டும், வையகம் போல் உயர வேண்டும், செய்யும் தொழிலெல்லாம் விரத்தியாகி செழித்து வாங்கி வாழ வேண்டும். அவன் சின்ன தம்பி பாலகந்தான் இன்னும் அரவணமதியிலே. அம்மா பூலுடையா சந்தை எப்படி இருக்கும்னு நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு உன் கூட நானும் வரட்டுமா சந்தைக்கு? வரட்டுமா? ஏழு அங்க எதுக்குடா ஆம்பளை பேர் சந்தைக்கு? எதுக்குடா? இங்க பாரப்பா, அக்கா வீட்டுல ஒத்தையில இருப்பா. நீ அக்காளுக்கு துணையா அங்க இரு. அது மட்டும் இல்ல மகனே, பாரு, தாய் சொல் தலைமையில மாதா சொல் மடிமேல என்பார்கள். நீ ஆணிலே அழகன் அதிர்வு சுந்தரன். நீ அங்க சந்தைக்கு வந்தனா பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். அதனால உன்னை வாரவா போறவாள்னா உன்னை பார்த்து கண்ணடிப்பா. ஒன்னேவா என்ன இல்ல. அதனால அப்பா கொல்லிக்கண்ணு சக்கரத்தை பொறி போட்டு பாப்பாளடா, ஆமக்காடு சக்கரத்தை அத்தான் என்று சொல்வாளடா, பாம்புக்கண்ணு சக்கரத்தை பழி போட்டு பாப்பாளடா, ஓனக்காடு சக்கரத்தை கூப்பிடுவா கைய தட்டி, கல்லடிக்கு தப்பினாலும் ஏ சின்ன தம்பி பெண்கள் கண்ணடிக்கு தப்பா மாட்டாய் கண்ணடிக்கு தப்பா மாட்டா. அப்படி ஆமாண்ணே. எப்பா சின்ன தம்பி சந்தைக்கு வந்தா வார பொம்பளை பிள்ளையே சாஞ்சக்காலு சக்களத்தி உன்னை சாடகாட்டி இழப்பா, கொல்லிக்கண்ணு சக்களத்தி உன்னை குறி போட்டு பாப்பா, ஆமக்காலு சக்களத்தி உன்னை அத்தான்பா, கோணக்கண்ணு சக்களத்தி உன்னை குறி போட்டு பாப்பா, பாம்பு கண்ணு சக்களத்தி உன்னை பழி போட்டு பாப்பாளடா. கல்லடிக்கு தப்பினாலும் பெண்கள் கண்ணடிக்கு நீ தப்ப மாட்டாயடா. ரொம்ப சைட் அடிச்சிருவா, வராத முக்காட போட்டுக்கோ வரையில. அதான் கேட்டேன், ரொம்ப அழகா இருக்கு. அப்படி இருக்க சின்ன தம்பி வீட்டுல அக்கா கூட காதலுக்கு இருப்பா. நான் போய் வியாபாரத்தை முடிச்சிட்டு வாரேன் அப்படின்னு ஓலை பெட்டியில ஓலை நரம்ப அல்லனா தலையில வச்சா வேப்பலாங்குளத்துல இருந்து பனகுடிக்கு நடந்தே வர, பனகுடி சந்தைக்கு வர. அப்படி நடந்து வரும் பொழுது இவனுக்கு புத்தி மாறுது. அப்படி சந்தையில என்னமோ இருக்கு ஒழுக்க, அம்மா நம்மளை விட மாட்டுக்கால, நம்ம பின்னாலேயே மறைஞ்சு போயிடணும் அப்படின்னு மறைஞ்சு வந்தாமலா இவளுக்கு ஒரு எண்ணம், பின்னால வந்தாலும் வருவானோ அப்படின்னு தலைய பெட்டியில வச்சுக்கிட்டு அப்படி திரும்பி பாப்பாவாரு. அம்மா பார்க்க நேரம் ஏதாவது மரத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் அப்படி ஒளிஞ்சு பனகுடி ஊருக்குள்ள வந்தாச்சு. இவ சந்தைக்கு உள்ள போய் சந்தை கேட்டு பக்கத்துல ஒரு கிழிஞ்ச சாக்கையும் விரிச்சு இந்த தோல் நரம்ப அள்ளி வச்சு வியாபாரத்துக்கு உட்கார்ந்தால இந்த சின்ன தம்பி பனகுடி சந்தையில கேட்டு பக்கம் வந்தாரு. அந்த கேட்ல என்ன எழுதி ஒட்டி இருக்கு? என்ன? பனகுடியை ஆண்டு வரும் தாசில்தாரு அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டுல ஒரு அடங்காத
அடங்காத பேக்குதிரை ஒண்ணு நிக்கு. பேக்குதிரை நிக்கு. அந்த பேக்குதிரை 4 முளையடித்து 4 காலையும் கட்டி இருக்கு. கட்டி இருக்கு. முன்ன போனா கடிக்கும், முன்ன வந்தா எத்தும். அதனால அடங்காத பேக்குதிரையை யார் அடக்கிறார்களோ அவர்களுக்கு இங்க ஒரு வேலை. தாசில்தாருக்கு கீழே ஒரு வேலை போட்டு 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரியா ஒரு வேலை ஓட்டு கொடுப்போம். குதிரையை அடக்கின நிமிஷமே 1000 பொன் சம்பளம், 500 பகன் வெகுமதி என்று செப்பு பட்டயத்துல எழுதி ஒட்டிருக்கு. இத பார்த்தானே உள்ள போவானா? வீராதி வீரன், சூராதி சூரன் அல்லவா? யாரு? ஐயா சின்னத்தம்பி சேர்வார். உள்ள போக மனசு இல்லை. அவன் போய் இந்த குதிரையை அடக்கினா என்ன என்ன மனதிலே நினைத்து கொண்டு எங்க வருகிறார்? பனகுடி சந்தை விட்டு அந்த பனகுடியிலே அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை வீடு இருக்கு பாரு. அந்த வீட்டின் அரமனை பக்கமாக வந்தார். மாணிக்க பிள்ளை வாசகம் வீட்டு அருகே வந்து என்ன கேட்காரு? என்ன கேட்கின்றார்? ஐயா ஐயா மாணிக்க வாசகம் பிள்ளை வீடு எது? அதோ தெரியுது பாரு, பெரிய அரமனை. நான் தெரியுதா அரமனை? மரம் மறைச்சுக்கிட்டோம், அதுதான் அரமனை. அங்க போய் கேளுடா என்று சொல்ல அப்ப பார்த்தார்கள். அரமனைக்கு வந்தான், காவலாளிகளை அழைத்தான். ஐயா இங்க அடங்காத பேக்குதிரைன்னு இருக்குதான், அதை அடக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். மாணிக்க வாசகம் பிள்ளை பார்த்தான். யாரு இவன்? சின்ன பிள்ளையா இருக்கானே. என்ன வரது வாரான், ஒருவேளை அடக்குனாலும் அடக்குவான்னு நினைக்கேன் என்று சொல்லி பார்த்தார். அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை காவலாளிகளை அழைத்து எப்ப இந்த பையனை கூட்டி கொண்டு போய் குதிரை நிக்கல் ஆடத்துல கொண்டு போய் விடுங்கடா என்று சொல்ல கொட்டாரத்துல குதிரையை 4 முளை அடித்து 4 காலையும் சங்கிலி போட்டு கட்டி போட்டிருக்காங்க. அடங்காத பேக்குதிரை. அப்படி இருக்கும் போது பார்த்தார் இந்த சின்ன தம்பி குதிரை பக்கத்துல வந்த உடனே குதிரை அப்படி செலுப்புது. அப்போ நீதான் என்ன அடக்க வந்திருக்கியோ, வா 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 அப்படின்னு குதிரை மனசுல நினைக்கி. சின்ன தம்பி நினைக்காரு, இந்த குதிரையத்தான் பெருசா சொல்லுதாங்களோ அடைக்கத்தான் பாப்போமே என்று. அப்ப 4 முளையும் அவுத்து காலை கலட்டி கயிறு அவுத்து விட்டாங்கல்ல. குதிரை சின்ன தம்பிய நோக்கி பாஞ்சு ஓடியாருது. அவன் சுதாரித்து கொண்ட சின்ன தம்பி குதிரையில போனமானா சும்மா ஏற முடியுமா? அந்த மாதிரி வேட்டையை கட்டிக்கிட்டு குதிரை ஏறலாம், குப்பரத்தான் விழணும். என்னப்பா நீ குதிரைய பார்த்தாலே மயக்கம் பட்டு விழுந்துருவ. அப்படி இருக்க அவன் பார்த்தார் சின்ன தம்பி எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? அவர் கச்சமெல்ல வரைஞ்சு கட்டி சின்ன தம்பி பாலகந்தான் அடங்காத பேக்குதிரை குதிரை முடிய தான் விடுது. குதிரை மேல யாருதாரு? குதிரை சவாரியா வாராரு. அடங்காத பேக்குதிரை பனகுடி ஊருக்குள்ள செந்தூரும் செந்தூரும் உள்ளதி வாரக்கும்படி ஓடுதையா குதிரையது. பனகுடி சந்த பக்கம் குதிரையது வரப்போது. அந்த சந்தையுள்ள கூட்டமெல்லாம் கருந்தோளும் செந்தோளும் பறக்கு போக அப்படி பறக்கும் போது பனகுடி சந்த பக்கம் வருது குதிரை. பனகுடி சந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சதுடா. ஆத்தா அடங்காத குதிரை எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்க கூட்டமெல்லாம் கூச்சலிட்டு எந்திரிச்சு ஓடுது. அப்படி ஓடும் போது அவன் பார்த்தா போலுடையா தூரத்துல அங்க வாரத பாக்கா. குதிரையில இருக்கிறது மகன்தாம்னு தெரியாம யாரு வீட்டு பிள்ளையோ எவனுடைய திருமகனோ குதிரை மேல இந்த பையன் இப்படி வாரானே. தவறி கீழே விழுந்தானா தவிடு பொடி ஆகிடுவானே. கீழே விழுந்தாமனா இவனை பெட்டி வச்சுதானே பிறக்கணும். பெத்தவளுக்கு
பிள்ளையா போய் சேர மாட்டானே, பாவி இப்படி குதிரை மேல வாரானே அப்படின்னு கண்ணீரை வடிச்சு வெட்டியில சாமான்களை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா வியாபாரம் பார்க்க மனசு இல்லை. அப்படி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து படுத்திருந்தா பாரு, இந்த சின்ன தம்பி குதிரையை பிடிச்சு அப்படியே இரவும் பகலமா ஓடி சாயங்காலம் ஆச்சு குதிரை ஊரெல்லாம் சுத்தி பனகுடியில மாணிக்க வாசகம் பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு பாரு. அரமனை வாசல்ல வந்து வாயில நொற தள்ளி குதிரை போத்துன்னு அப்படி சாஞ்சது பாரு. குதிரையை அடக்கி வெற்றி கண்டார் இல்லையா இந்த சின்ன தம்பி. ஆக அந்த மாணிக்க வாசகம் பிள்ளை அந்த சின்ன தம்பி அழைத்து மாலையிட்டு 1000 பொன் சம்பளம் 500 பகன் வெகுமதியும் கொடுத்து, எப்பா நான் தாசில்தாரா உத்தியோகம் பார்த்தாலும் எனக்கு 1000 மந்திரிக்கு அதிகாரி மந்திரியா நீ எனக்கு அரமனையில காவலுக்கு காவலா ஏவலுக்கு பிள்ளையா நீ இருக்க வேண்டும், எனக்கும் பிள்ளைய கிடையாது என்று சொல்ல அவன் பார்த்தார். எப்பா உனக்கு வேலை முத கொண்டு போட்டு கொடுத்துட்டேன், ஆனா உன் பேரு என்ன, ஊரு என்ன, அம்மா யாரு, அப்பா யாரு எந்த விவரமும் எனக்கு தெரியாது. அதனால அந்த விவரத்தை நீ சொல்லு என்று அந்த சின்ன தம்பி அழைத்து மாணிக்க வாசகம் பிள்ளை எவ்விதமாக கேட்பாரே. ஆனால் எப்படி ஓரோ என்னப்பா பெயர சொல்லப்பா, ஓம் பெயர சொல்லப்பா, ஒத்த வழியாக வந்தது என்னப்பா, ஏ பெயர சொல்லப்பா. எப்பா நாடு என்னப்பா, நகரம் சொல்லப்பா, ஓ நகரம் சொல்லப்பா, நடந்து வந்ததோரு விவரம் என்னப்பா, நகரம் சொல்லப்பா. எப்பா எந்த ஊரே, எந்த தேசம், எந்த தேசம், எங்க இருந்து நீ இங்க நீ வந்தப்பா, எந்த தேசம். அப்பா ஏ பாலகா, ஊர் என்ன, பேர் என்ன, அம்மா யாரு, அப்பா யாரு சாமி? நைனா எனக்கு பக்கத்துல தான், நாங்கநேரி பக்கத்துல. நாங்கநேரி பக்கத்துலயா? நம்ம ஏரியாவாச்சா? எந்த ஊருடா? எந்த ஊரப்பா? எனக்கு வேப்பலாங்குளம். வேப்பலாங்குளமா? ஆமா. வேப்பலாங்குளத்துல யார் மவன்டே நீ? யார் மவன்டா? எங்க அப்பா பேரு முத்துவீர. ஏ அப்பா. எங்க அம்மா பேரு பூலுடையா. பூலுடையா? என் பேரு சின்ன தம்பி. அப்படியா? ஆமா. ஏ முத்துவீர மகனா நீ? ஆமா. ஏ நம்ம பூலுடைய மகனாடா நீ? ஆமாப்பா. ஏ என்ன யாருன்னு நினைச்ச? யாரு? நானும் உங்க அப்பா முத்துவீரனும் அந்த காலத்துல ஒரே கிளாஸ்ல. என்னது? ஒரே கிளாஸ்ல? ஒரே கிளாஸ்ல படிச்சோம்னே. படிச்சீங்களா? நீங்க உங்களுக்கு கிளாஸ்னா அது வேற யாபத்துக்கு போகும். நீங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தண்ணி குடிச்சிருப்பீங்க. டைம் ஆயிடுது. நேரம் தவறு.